ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா நான் ஏற்கனவே ஷெட்யூல் 1 கொடுத்துருப்பேன். அந்த ஷெட்யூல் 1ல் இருக்கிற இலக்கண பகுதியை வந்து நான் சொல்கிறேன். இலக்கண பகுதியிலேயே வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். அதாவது சிக்ஸ்த்து வந்து 3 லெசன் சொல்லியிருப்பேன். அந்த 3 லெசனில் 2 லெசனில் உள்ள இலக்கண பகுதி வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா யூடியூப் சேனலில் மெம்பர் ஆகிட்டு மெம்பர் ஆனதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அந்த நோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு இலக்கணம் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் எழுத்துகளின் வகை மற்றும் தொகை. தமிழ் எழுத்துகளின் வகை, தொகை. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து மொத்தம் 5. என்னென்னு பார்த்தோம்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்துனா என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் வந்து எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக நம்ம இலக்கணம் வந்து எல்லாமே படிக்கணும், லைன் பை லைன் படிக்கணும். இலக்கணம்னு இல்லை, தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்குமே எல்லாமே நம்ம லைன் பை லைன் படித்து தான் ஆகணும். இது தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்னாக்கா எல்லாமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையுமே இது தேவையில்லை அப்படின்னு ஒமிட் பண்ணாமல் எல்லாமே நம்ம படிச்சுக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் எத்தனை நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், 12. நம்மளுக்கு உயிருக்கு வந்து முதன்மையானது எதுன்னு பார்த்தோம்னா காற்று. அதுபோல் இயல்பாக காற்று வெளிப்படும் போது தான் வந்து இந்த உயிரெழுத்து வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12 நமக்கு தெரியும். நம்ம உயிருக்கு முதன்மையானது எதுன்னு பார்த்தோம்னா காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது வந்து உயிரெழுத்துக்கள் பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்தில் பார்த்தோம்னா 2 இருக்கும், குறில், நெடில். அதாவது குறுகி ஒலிக்கிறது வந்து குறிலும், நீண்டு ஒலிக்கிறது வந்து நெடிலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குறில் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 5, நெடில் எழுத்துக்கள் பார்த்தோம்னா மொத்தம் 7. அப்புறம் இந்த குறில் நெடில் எழுத்துக்கள் வந்து மாத்திரை அளவு சொல்லியிருப்பாங்க. குறுகி ஒலிக்கிறதுக்கு வந்து 1 மாத்திரைனும், நீண்டு ஒலிக்கிறதுக்கு வந்து 2 மாத்திரைனும். குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. மாத்திரை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை தான் வந்து இங்கே வந்து குறில் நெடிலுக்கு வகைப்படுத்துறதுக்கு சொல்லியிருப்பாங்க. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் அப்படின்ட்டு வகைப்படுத்துகிறாங்க. அந்த கால அளவை கொண்டு தான் வந்து மாத்திரையும் வந்து மாத்திரைக்கான அளவும் சொல்கிறாங்க. குறுகி ஒலிக்கிறதுக்கு வந்து 1 மாத்திரைனும், நீண்டு ஒலிக்கிறதுக்கு வந்து 2 மாத்திரை அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உயிரெழுத்து போலவே வந்து மெய்யெழுத்துக்கள் நமக்கு தெரியும் 18. அதில் பார்த்தோம்னா 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம். மாத்திரையில் பார்த்தோம்னாக்கா என்னென்ன எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. மாத்திரை அப்படிங்கிறது என்னென்னா கால அளவு, நம்ம உச்சரிக்காகும் கால அளவு. 1 மாத்திரை அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் வந்து 1 மாத்திரை அப்படிங்கிறது அளவு. 1 மாத்திரை அப்படின்னா என்ன அளவை கணக்கிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. அதாவது இப்படி சொடுக்கு போடுறோம்ல அந்த கால அளவு. அடுத்து பார்த்தோம்னா உயிரெழுத்து பார்த்துட்டோம், மெய்யெழுத்து பார்த்துட்டோம். உயிர்மெய் எழுத்துக்கள்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா அந்த மெய்யெழுத்து 18, உயிரெழுத்துக்கள் 12 இணைந்து உருவாகிற 216 எழுத்துக்களை தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12 இணைந்து உருவாகிற 216 எழுத்துக்களை தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிர்மெய் எழுத்துலையும் பார்த்தோம்னா 2 வகை இருக்குது, உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம்னாக்கா மாத்திரை கண்டுபிடிக்கிறது. ஒரு சொல்லலோட எப்படி மாத்திரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, ஆயுதத்துக்கு அரை மாத்திரை, மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. இதுதான் வந்து அந்த மாத்திரைக்கான அளவு. இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மாத்திரை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கபிலருங்கிற ஒரு பெயர் அது எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு நார்மலாகவே தெரியும். காக்கு 1 மாத்திரை, பீக்கு 1 மாத்திரை, லேக்கு 1 மாத்திரை, இருக்கு வந்து அரை மாத்திரை. 3த்தையும் ஆட் பண்ணோம்னா 3.5 மாத்திரை. மாத்திரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதாரணமாக கபிலருங்கிறது கொடுத்துருக்காங்க. கபிலருக்கு வந்து 3.5 மாத்திரை. ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற இலக்கண பகுதி வந்து அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் லெசனில் இருக்கிற இலக்கண பகுதி முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் வந்து 2 வகை, முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இது 2, அதாவது 12 + 18 மொத்தம் 30 எழுத்துக்களை தான் வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துனா என்னென்னாக்கா உயிரெழுத்து 12 + மெய்யெழுத்து 18 30 எழுத்துக்களை தான் வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க.
எதனால் அப்படி முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இது முதற் காரணமாக இருக்கிறதுனால இதை வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் வந்து பிற எழுத்துக்களை சார்ந்து வரதுனால அது வந்து சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 30 எழுத்துக்களும் முதல் எழுத்து. அந்த உயிர்மெய் எழுத்துக்கள், அந்த உயிரெழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்ற உயிர்மெய் எழுத்துக்களை வந்து சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இந்த சார்பு எழுத்து பார்த்தோம்னா 10 வகை. சார்பு எழுத்துக்கள் பார்த்தோம்னா 10 வகை. உயிர்மெய், ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பு எழுத்துக்கள் வந்து மொத்தம் 10. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த லெசனில் பார்த்தோம்னா நமக்கு வந்து உயிர்மெய் பற்றியும் ஆயுதம் பற்றியும் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. உயிர்மெய் எழுத்து பற்றியும் ஆயுத எழுத்து பற்றியும் சார்பு எழுத்துக்களில் முதல் 2 வகையான உயிர்மெய் பற்றியும் ஆயுதம் பற்றியும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உயிர்மெய் பார்ப்போம். உயிர்மெய் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். உயிரெழுத்து மெய்யெழுத்து இணைந்து உருவாகிற எழுத்துக்கள் தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள்னு. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடொன்று சேருவதால் தோன்றுவது தான் வந்து உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஒலி வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இக்கு ப்ளஸ் அ, அதாவது க அப்படிங்கும்போது இக்கு ப்ளஸ் அ, அதாவது மெய்யும் உயிரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதான் வந்து அந்த உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம். அதுவே வரி வடிவம் அப்படின்னாக்கா நம்ம எழுதுறது. இப்போ காவை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து மெய்யெழுத்தை ஒத்து இருக்கா, மேலே புள்ளி தான் இருக்காது, பட் ஆனால் அது வந்து மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும். அடுத்து ஒலிக்கிற கால அளவு எடுத்துக்கிட்டோம்னா அது உயிரெழுத்துக்கள் ஒலிக்கிற கால அளவு தான் அது வந்து ஒலிக்கும். இப்போ கான்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து ஆங்கிற உயிரெழுத்தை போல தான், அந்த சவுண்டு தான் வந்து இதுக்கு வரும். அப்போ ஒலிக்கும் கால அளவு பார்த்தோம்னா அது உயிரெழுத்தை போல தான் அதோட கால அளவு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஆயுத எழுத்து. உயிர்மெய்யும் அதாவது நம்ம வந்து சார்பெழுத்தில் வர 2 வகை பார்க்குறோம், உயிர்மெய், ஆயுதம். ஆயுதம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும், அதுக்கு வந்து 3 புள்ளி இருக்கும். இது வந்து ஒரு தனித்த வடிவம் பெற்றது. இதுக்கு பார்த்தோம்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை அப்படிங்கிற ஒரு வேறு சில பெயர்களும் உண்டு. இது வந்து பார்த்தோம்னா நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது. இது வந்து பார்த்தோம்னா சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து வந்து சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணுனாக்கா தனக்கு முன் வந்து ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வந்து ஒரு வல்லின உயிர்மெய்யை மட்டும்தான் வந்து பெற்று வரும். ஆயுத எழுத்து வந்து சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். சொல்லோட இடையில் வந்து தனக்கு முன் வந்து ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வந்து ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தை மட்டும்தான் வந்து இந்த ஆயுத எழுத்து பெற்று வரும். ஷெட்யூல் 1 படி இலக்கணம் வந்து இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது. மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், அது வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் நான் 2ஆக பிரித்து கொடுக்குறேன். பார்த்தோம்னாக்கா இது வந்து இலக்கணம் ஃபஸ்ட்டு வீடியோ. ஷெட்யூல் 1 படி இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா சேனலில் மெம்பராகினதுக்கு அப்புறம் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற மூலிமா தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நான் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.